ஒரு பாத்திரத்தில் புளியில் தண்ணி ஊற்றி கரைய விட்டுருங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மிளகு, கறிவேப்பிலை, தேங்காய், தனியாகவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இப்போது அதை ஆற விடுங்க. அது நல்லா ஆறி வர நேரத்தில் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பாவக்காய், சின்ன வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஃப்ரை ஆக விடுங்க. நல்லா ஃப்ரை வர நேரத்தில் இந்த ஆறிட்டுருக்கிற தேங்காய் துருவலை மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த நல்லா வெந்து வந்த பாவக்காயில் அந்த புளி தண்ணியை ஊற்றி அது ஒரு நல்லா கொதி வரும்போது இந்த அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அது சூடாக விடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வந்தது கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயமும் கருவேப்பிலையும் பொரிய விட்டு இந்த குழம்புல ஊற்றி இறக்குனீங்கன்னா ஸ்டைலில் பண்ண பாவக்காய் தீயல் தயார்.